இந்த என் கையில வந்து ஒரு கூழாங்கல் இருக்கு பாத்தீங்களா? இந்த கல்லுக்கு வந்து இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த அந்த கூழாங்கல்ல பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் கருப்பும், கொஞ்சம் வெளிர் நிறமும் சேர்ந்து இருக்கும். அதாவது ஒரு தீயில வந்து ஒரு பொருள் எரிஞ்சதுன்னா எப்படி ஒரு வெண்மை இருக்கும், அதுவும் நல்ல கருப்பு கருப்பும் சேர்ந்த ஒரு கூழாங்கல் இந்த கல். இந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 6வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணாங்க, அறிவியல் கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு முடிவாச்சு. எனக்கு தெரியாமலே என்னுடைய ஆசிரியர் வந்து என்ன பண்ணார், சட்டநாதன் பேர் என்னுடைய ஆசிரியருடைய பேர். அவர் வந்து என் பேரை கொடுத்துட்டார். அந்த காலத்துல செய்யணும்னா மோட்டார் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கலர் பொடிகள் வாங்கணும், அப்புறம் கண்ணாடி மூலமா வச்சு சில இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நிறைய செலவிடும். ஸோ அதனால எங்க பாட்டிகிட்ட போய், நான் பாட்டி வளர்த்த பையன் நான். எங்க பாட்டிகிட்ட போய் நான் கேட்டேன், பாட்டி இந்த மாதிரி அறிவியல் கண்காட்சியில சேர்த்துருக்காங்க என்ன, எனக்கு எனக்கு வந்து ஒரு 5 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டேன். இது எப்பன்னு கேட்டிங்கன்னா 1970. அது ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலவில் இறங்கினதுக்கு பிறகு நடந்த ஒரு சமாச்சாரம் இந்த சமாச்சாரம். ஸோ அப்போ வந்து 1970 தங்கத்தினுடைய விலை ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட 172 ரூபா. யோஜனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு பவுனுடைய விலை என்னங்கிறது இன்னைக்கு உள்ளதையும் யோஜனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 172 ரூபா பவுன் விலை விற்கிது, இது போய் நீ 5 ரூபா கேட்குறியா, அதெல்லாம் தர முடியாதுட்டாங்க எங்கள் பாட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஆசிரியர் என் பேரை கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், நேராக எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் போனேன், இந்த கூழாங்கல்ல எடுத்தேன். இதை மாதிரி கூழாங்கல்ல எடுத்து நேராக எக்ஸிபிஷனுக்கு நடக்கிற அன்னைக்கு நேராக போனேன். இந்த கூழாங்கல்ல டேபிள் மேலே வச்சேன். டேபிள் மேலே வச்சு விட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கின பொழுது அவர் எடுத்த மண் எப்படி இருந்தது, அவர் எடுத்த கல்லுலாம் எப்படி இருந்தது, நிலவுக்கும் பூமிக்கும் என்ன டிஸ்டன்ஸு, பூமி வந்து எப்படி நிலவில் நமக்கு 15 நாள் நிலவு வரத்துக்கு என்ன காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த காலத்தில் பேப்பரில், தினமணியில், தினமலரில், பேப்பரில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மேட்ரு மாதிரி, அப்புறம் வந்து ஒரு என்னென்ன பொருட்கள் அங்கே இருக்கு, கிராவிட்டி எப்படி என்ன எதுங்கிறது எல்லாத்தையும் எழுதி அதை வந்து ஒரு 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 இது மாதிரி வச்சேன்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பு மாதிரி வச்சு விட்டு கிளீனாக ஒயிட் பேப்பர் வச்சு இந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே இந்த கல்லை வச்சேன். அவ்வளோதான் நான் செஞ்சுட்டு மேலே ஒரு குறிப்பு போட்டேன், நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கல். அது வந்து ஒரு பொய்யான ஒரு சமாச்சாரம் தான். ஆனால் அவர் எனக்கு எக்ஸிபிஷனில் கலந்துக்கணுமே அப்படிங்கிறதால இந்த சமாச்சாரத்தை பண்ணிவிட்டேன். ஆனால் பாருங்க, அந்த அந்த கண்காட்சியில் எனக்கு தான் வந்து முதல் பரிசு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதில். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் பரிசை கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இந்த நல்லா தெரியும், இந்த கல் வந்து நிலவுலேருந்து எடுத்துன்னு வரப்பட்ட கல் இல்லைன்னு தெரியும், ஆனாலுமே கூட நாங்கள் பரிசு கொடுத்துருக்கோம், இது இருக்கு, ஏன் பரிசு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து மாணவர்களுக்கு சும்மா ஒரு கல்லை காமிச்சு அதோட இவர் வந்து நிறுத்தலை, கீழே வந்து நிலவுனா என்ன, பூமினா என்ன, கிரகங்கள் எப்படி இருக்கு, அதில் புவியீர்ப்பு தன்மைனா என்ன, நிலவில் அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, பூமியில் அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, இதையெல்லாம் பற்றி மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ, நிலவை பற்றியும் பூமியை பற்றியும் சூரியனை பற்றியும் மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் ஒரு அட்டவணையாக அவர் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இதுதான் அறிவியல் கண்காட்சியினுடைய முக்கிய நோக்கமே, மாணவர்களுக்கு அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி சொல்ற விஷயங்களை சொல்றதுக்கான ஒரு சமாச்சாரம் தான். அதை இந்த பையன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறதுனால நான் தான் இதை ஒரு முதல் பரிசுக்குரியதாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இந்த கல். இந்த கல்லை இன்றளவும் நான் பத்திரப்படுத்தி வைத்தேன்.